நாம் விழா குத்தி ஆடுகிறோம், தேர் இழுக்கிறோம், அழகு குத்துகிறோம். விழா குத்தி ஆடுவான், வேலை இங்க குத்துவான். எதற்காக? பழக்கிறான், தமிழனை பறக்கிறான், விழா காலங்களில் பழக்கிறான். டேய், வேலை குத்துனா இவ்வளவுதான்டா வலிக்கும், வாழை குத்துனா இவ்வளவுதான்டா வலிக்கும், போர் என்றவனா அவ்வளவுதான் வலிக்கும், கடியா கம்ப எடுத்துட்டு கிளம்பிடுறான். இதுதான் நடக்குது. இந்த காயங்களை சிறு வயதிலிருந்தே பழக்குகிறான் தமிழன். எனவே அவன் போர் மரபினன் என்பதாலே அது ஒரு பயிற்சி. தமிழனுடைய மெய்யியலே அறிவியல் என்பதை நாம் அறிந்து உணரணும். நான் பேசுவது எங்கள் உறவுகளுக்கு, என் அண்ணன் தம்பிக்கு. ஏன் இப்படி காட்டுமிராண்டித்தனமா நீ போறான்னு நாங்க பேசுறோம். அழகு குத்துற என் அருமை பெருமக்களே, என் உறவுகளே, என் அன்பு சொந்தங்களே, ரெண்டு தாடைக்கு இடையில் இருக்கிற மெல்லிய சதை பகுதியிலேயே குத்துறீங்களே, அதே பக்தியினால நீ உண்மையிலேயே மிகச்சிறந்த பக்திமானாக இருந்தால் அதே பக்தியினால நீ ஒரு அங்க மேல ஏத்து குத்து நான் பாத்துக்கிறேன். உன்னால முடியுமா? முடியாது, முடியாது, செய்ய மாட்டேன், செத்து போயிடுவான்னு உனக்கு தெரியும். தீ மிதிக்கிறியே, நீ மிகச்சிறந்த பக்திமானாக இருந்தால், சரியான பக்திமானாக இருந்தால், நீ அடுப்பு கறியை எடுத்துட்டு நான் பழுக்க காய்ச்சல 10 கம்பியை குறுக்க போடுறா, நடந்து போயிடா. நீ உங்க அப்பா அன்னையில இருந்து நான் சாமி கும்பிடுறேன்டா. அன்னையில இருந்து இனிமே நான் அந்த கருப்பு சட்டை போறதில்ல, நான் சாமி கும்பிடுறேன். இது நாரவாய். விஜயகாந்தை முதலமைச்சராக ஒரு கூட்டணி போட்டுக்கிட்டு லூசு பையன், லூசு பயிலுக. விஜயகாந்த முதலமைச்சராக அந்த கூட்டணிக்குள்ள இருக்கிற நல்லகனுக்கு கால் கட்ட மயிர் அளவுக்கு பெறுவானடா விஜயகாந்த். கால் கட்ட மயிர் அளவு. விஜயகாந்த முதலமைச்சராக இருக்கணும்னா ஆந்திராவில் ஆகு, தெலுங்கானால போய் ஆயிக்க. ஏன் ஊர்ல உனக்கு என்ன வேலை? அது வேற வாயி. எல்லாரோடமும் சமமா பழகிற ஒரு வாய்ப்பு ஒரு மனிதர் திரையுலகில் இருந்தார் என்றால் அது அவர் தான். அதனால அவர் என்ன சொன்னாலும் எல்லாருமே கேட்பாங்க. அண்ணன் கமல் அவர்களோ, ரஜினி அவர்களோ, யாரா இருந்தாலும் அவர் கூப்பிடும்போது விஜய் சொன்ன கேக்கு விஜய் அப்படின்னு எல்லாருமே பாசம் வச்சிருந்தது காரணம் அவர் எல்லாரையும் அதையே பாசத்தோடு அன்போடு நேச்சதுதான் காரணம். அவர் மட்டும் இவ்வளவு நாள் ஒரு உடல்நலத்தோடு இருந்திருப்பாருன்னா தமிழ்நாட்டினுடைய அரசியல் போக்கே மாறி இருந்தது. மாத்தினவர் தான் ஒரு முதல் தேர்தலே 6 விழுக்காடு தொற்று. அப்ப பாராளுமன்றத்தில் 10.5 விழுக்காடு ஏறி போறதுங்கிறது, அதுவும் ஜெயலலிதா, கருணாநிதி போன்ற பெரிய தலைவர்கள் இருக்கும்போது அது பெரிய துணிச்சல் வேணும். சொர்வ பிஞ்சிடுண்டா தொடப்பட்ட நாய, நிப்பாட்டிக்கோ, இதோட நிப்பாட்டிக்கோ. இதோ கடைசி விட நான் சொல்லிட்டு இருக்கிறேன். உனக்கு வேற ஏதாவது அரசியல் தெரிஞ்சிச்சுன்னா பிச்சைக்காரச்சோட அதை போய் பண்ணுப்போ. சிவன்கிட்ட மோதக்கூடாது தம்பி, நீ எவன்கிட்டையும் மோதலாம், சிவன்கிட்ட மோதக்கூடாது. அவன் தான் சிவன், சிவன் பேரன் தான் இவன். இந்த மகன் 13 ஆண்டுகளாக இதே தளத்தில் ஒரு துளி தளர்ச்சியும் இல்லாமல், தடமாற்றமும் இல்லாமல், தடுமாற்றமும் இல்லாமல், சமரசம் இல்லாமல் சண்டை செய்கிறேன் என்றால் என் உயிர் தலைவன் தான். என்னென்ன சொல்றோம் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறோம். 100 போடுவோம். ஒரே டைம்ல எத்தனை செட்ல போடுவீங்க? 3 போடுவோம். 3 செட் 50 போடுவீங்க, 100 போடுவீங்க. சில சமயம் 2 பேரும் வெறியாச்சுன்னா 1000 தடவை அதை போடுவோம். ஓத்து விடுவோம் பாட்டுக்கு, ஓத்து உலக விடுவோம் பாட்டுக்கு. நீ பாட்டுக்கு ஓடுறா, ஓலு ஓலு ஓலு, ஓத்தாண்டா ஓலு, உலகமாக ஓலு. ஆமா, காலைக்கு அந்த பக்கம் இல்ல இந்த பக்கம் இல்ல, நடுவுல நின்னா லாரி மோதிரும். 13 வருஷமா சாலை ஓரமாவே நிக்கிறீங்க. அப்புறம் ஏன் கண்ணா உன்னால ஒரு கவுன்சிலர் கூட ஜெயிக்க முடியல? சாலை ஓரமாவே ரொம்ப நேரம் நிக்க வேண்டாம். மழை காலம் வந்துருச்சு, லாரிக்கார சேர் அடிச்சுட்டு போயிடுவான். கொஞ்சம் நடுவுல வாங்க. பழங்காலத்திலே இருக்க வேண்டாம், இப்பெல்லாம் 8 வழி சாலையா ஆயிடுச்சு. கொஞ்சம் நடு. என்ன மிஸ்டர் சீமான், சாபெல்லாம் விடுறீங்க? நேத்து விஜயனுக்கு ஒன்னு ரோட்டோட இந்த பக்கம் இரு, இல்லாட்டி அந்த பக்கம் இரு, சென்டர்ல இருந்தா லாரி அடிச்சு செத்து போயிடுவேன் அப்படின்னு சாபெல்லாம் விடுறீங்க. நீங்க என்ன ரொம்ப உத்தமமா மிஸ்டர் சீமான் சாபெல்லாம் விடுறதுக்கு? நான் உங்க ரோட்டுக்கே வரேன். அண்ணன் விஜய் ஆகட்டும் இல்ல திமுக ஆகட்டும் கொள்கை ரீதியா தானே தவறு பண்ணிருக்காங்க. அதாவது உங்க பிரகாரம், மக்கள் ஒண்ணும் சொல்லல, நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. சோ கொள்கை ரீதியா தவறு பண்றவங்களே லாரி அடிச்சு சாவாங்க அப்படின்னா எங்களை மாதிரி பெண்களோட வாழ்க்கையை சீரழிச்சு எங்களை நடு ரோட்ல விட்டீங்களே, நீங்க
எதை அடிச்சு சாவ மாட்டீங்க மிஸ்டர் சீமான்? முதல்ல உங்க கட்சியில இருக்கிற ஓட்டையெல்லாம் சரி பண்ணுங்க போங்க. உங்க கட்சியில நிறைய ஊழல் நடந்துட்டு இருக்குதா? அடுத்தாப்புல திருச்சி சூர்யா அவர்கள் வந்து ஏதோ உங்களோட ஆபாச வீடியோ எல்லாம் ரிலீஸ் பண்ணி உங்க மானத்தை வாங்க போறாரா? அதெல்லாம் என்னன்னு முதல்ல போய் பாருங்க. பிரிக்கல அப்படின்னா நீங்க என்ன பண்ணிருக்கணும்? உலக வெற்றி கழகம்னு ஆரம்பிச்சிருக்கணும். நீங்க ஏன் தமிழக வெற்றி கழகம் ஆரம்பிச்சீங்க? உங்களுக்கு தான் கேரளாவில் ரசிகர்கள் அதிகம், ஆந்திராவில் ரசிகர்கள் அதிகம், தென் மாநிலங்கள் எல்லா இடங்களும் ரசிகர்கள். கேரளாவில் இந்த கட்சி ஆரம்பிச்சிருக்கலாமே. தமிழக வெற்றி கழகம்னு ஏன் நீங்க? உலக வெற்றி கழகம், அகில உலக வெற்றி கழகம் முடிஞ்சு போச்சு. யாராவது கேள்வி கக்கிருப்பா கக்கீரு ரொம்ப நல்லது. கக்குறதுனா கக்கீருன்னு எதடா கக்க சொல்ற? கக்குடா என்னதுடா கக்கு சொல்ற? கக்குடா சொல்றேன். கக்கியாச்சா என்ன வன்மம்? வன்மங்களை உள்ள வச்சிருந்தா உனக்கும் கெடுதல் எங்களுக்கும் கெடுதல். திரையரங்குக்குள்ள பட்டாசை கொடுத்துறான் பரதேசி பையன். அவனை கண்டிக்க வக்கில் இவர் நாட்டை திருத்த போறாங்க. திரையரங்குக்குள்ள ரோகிணி தியேட்டர்ல பட்டாசை விட்டா இல்லையாங்க? ஒரு ஏதோ ஒரு குப்பை படம் வாரிசுன்னு ஒரு படம். அந்த படத்தோட ட்ரெய்லர் லான்ச்ல தியேட்டர்ல சேர பூரா மொத்தமா நாசம் பண்ணி மேஞ்ச மாதிரி இருந்துச்சு. அப்ப அந்த சூழ்நிலையில வந்து சாதாரண ஒரு காமெடி பண்ணா கூட மக்கள் சிரிச்சு விடுறாங்க, சின்ன நகைச்சுவை கூட. ஆனா இந்த படத்துல குடும்பத்தோட, குறிப்பா குழந்தைங்களோட ஒரு 3 மணி நேரம் போயிட்டு மகிழ்ச்சியா சிரிச்சு என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னா அதுக்கு வாரிசு மிகச்சிறந்த படம்.